Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நான் ஏதோ தெரியாமல் நான் ஏதோ ப்ரொடியூசர் ஆகிட்டேன், டைரக்டர் ஆகிட்டேன், ஏதோ தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு எனக்கு தெரிஞ்சதை நான் கதைகளை சொல்லி என்னை சரி பண்ணிக்கிட்டேன். தமிழை மட்டுமே நம்பிய அருமையான எழுத்தாளர்கள்லாம் இன்றைக்கி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க வேலை இல்லாமல். அவங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு எந்த டைரக்டருக்கும் துணிச்சலும் இல்லை. காரணம் என்னென்னா, அவ்வளோ பெரிய புத்திசாலியை வச்சுக்கிற அளவுக்கு அவங்க புத்தி இல்லை. அதுதான் உண்மை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிறத கேட்டு நமக்கு எழுதி கொடுத்துட்டு நம்ம பேரில் போட்டுக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு போயிடணும். அது ஒரு கிட்டத்தட்ட அது ஏதோ மானங்கெட்ட எழுத்தாளர் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஒரு நல்ல எழுத்தாளர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் அன்னைக்குள்ள சங்கம் இன்றைக்கி அப்படியே இருக்கு. அந்த தலைமை ஆட்கள் மாறி இருக்காங்களே தவிர எதுவும் கேவலப்படலை. அதை நல்லா கொண்டு செலுத்துகிறாங்க. சங்கம் நல்லா இருக்குது. இன்னமும் இது ரொம்ப பெருசாக எழுத்தாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வசதியோடு வரணுங்கிறத நான் நினைக்கிறேன். அது என்றைக்கு வரும்னு தெரியாது. எழுத்தாளர்களில் 100க்கு 90 பேர் இன்றைக்கி மாதாந்திர போராட்டத்தில் தான் இருக்காங்களே தவிர யாரும், அதாவது 1-2 பேர் வசதியாக இருக்காங்க. ஆனால் அது ஒரு தற்காலிகம்தான். அவங்கெல்லாம் எதையும் சாதிக்கலாம், ஆனால் வசதி மட்டும் இருக்குது. இது இன்றைக்கி இந்த எழுத்தாளர்களுடைய நிலைமையை சங்கம் எவ்வளோதான் பாதுகாக்க முடியும்? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு அரசாங்கமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஏதோ இப்போ வெள்ளம் வந்துருச்சு, 6000 ரூபா கொடுத்தா முடிஞ்சு வச்சா வாழ்க்கை. அது மாதிரி சங்கம் கொடுக்குற வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை கொடுக்குற வாழ்க்கை முடிஞ்சு வச்சா. அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறோமா, ஒரு மிகப்பெரிய ரைட்டர் 2-3 பேர், நான் பேர் சொல்லி அவங்கள அவமானப்படுத்த விரும்பலை, அவங்கெல்லாம் பெரிய ரைட்டர்ஸ். அவங்க குடும்பமெல்லாம் மருந்து வாங்க காசு இல்லை, வாழ்கிறதுக்கு காசு இல்லை, வாடகை கொடுக்க காசு இல்லை. இப்படி எனக்கு கிட்டத்தட்ட மாதம் 10 நாள் எனக்கு ஃபோன் வரும். அவங்க பேரெலாம் நான் சொல்லி அவமானப்படுத்த விரும்பலை. அப்போ இவ்வளவு கட்டி ஆண்டவங்களுக்கு என்ன இதுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா தெரியல. இவ்வளவுக்கு எம்ஜிஆர் படங்களும் சிவாஜி படங்களையும் பண்ணி தூக்கி நிறுத்தினவங்க அவங்கெல்லாம் குடும்பத்தை அப்படியே அலோன்னு விட்டு போயிட்டாங்க. அது இன்றைக்கி அதை நினைக்கிறது அதெல்லாம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல ரைட்டர்கள் குடும்பம் போகிறோம், அதுக்கு பாதுகாப்பை சங்கம் கொடுக்க முடியாது. அதுக்கு பாதுகாப்புங்கிறது அப்புறம் அவங்க தான் பண்ணிக்க. ஏன்னா சங்கம் எத்தனை பேருக்கு இது மாதிரி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அதனால் பொதுவாக இன்றைக்கி எழுத்தாளர்கள்ங்கிற ஒரு ஜாதி அழிஞ்சு வச்சுமா தமிழ்நாட்டில். எழுத்தாளர்கள் 100க்கு 90 பேர் ஒன்று வேண்டாமல் ஒதுங்கிட்டாங்க, வேணும்னு வர்றவங்களுக்கு மரியாதை இல்லை. காரணம் என்னன்னா, இப்போ வந்திருக்க டைரக்டர்களுக்கு எழுத்தாளர்களை மதிக்கிற எந்த நல்ல எண்ணமும் கிடையாது. அவங்க ஏதோ 4 படத்தை பார்க்குறாங்க, அதில் 2 சீன் எடுத்துக்கிறாங்க, இது 2 சீன் எடுத்துக்கிறாங்க, இதை படம்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்ப உறவையும் சொல்லி குடும்பமாக தேட்டருக்கு படம் வந்தாங்க. குடும்பமாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா, குடும்ப கதை இருந்துச்சு. இப்போ அது வெள்ளி விழான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்கிறோம். அவ்வளோ எல்லா படமும் வெள்ளி சனி ஞாயிறு, திங்களாம் வேறு படம். காரணம் இவங்க எடுக்கிற படம் அப்படித்தான். இவங்க கதையும் கிடையாது, அதுக்குள்ள மக்களுக்கு போய் சேர வேண்டிய எந்த உதாரணம் சொல்கிறோமா, பசின்னு ஒரு படம். அது எங்கே இருந்துச்சு? ஒரு சேரிக்குள்ளே எடுத்தாங்க. அதில் என்ன சொல்லி ஜனாதிபதி பரிசு வாங்க. இப்போ நாங்கள் திக்கெட்ட பார்வதின்னு எடுத்தோம். மொத்தம் 2 பேர் கேரக்டர் வச்சு ஒரு ராஜாஜியோட அந்த கதையை நான் ராஜாஜி கதையை ஓகேன்னு ஒன்று லட்சுமி வீட்டில் போய் சொல்லும்போது நடிகை லட்சுமி எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, காரைக்குடி நான் 100க்கு 100 எனக்கு பணம் தேவையில்லை, ஆனால் அந்த கதையை நான் படிக்கணும், அந்த கதையை கொண்டாந்து கொடு. ஆர்டிஸ்ட் எப்படி இருந்திருக்காங்கன்னா, ஒரு படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிற போது அந்த கதையை நம்ம கேட்கணும்னு நினச்சாங்க. போய் கொடுத்தேன், படித்து பார்த்துட்டு காரைக்குடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சிவாஜி சார்லாம் என்னிடம் கதை கேட்ட அருமையான இயக்குநர்கள், அருமையான ஹீரோக்கள், ஹீரோயின்களை நான் மறக்கவே முடியாது. எங்கிட்ட கதையை கேட்டு நீங்கள் வாங்க, கதையை கேட்டதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் முடிவு எடுக்கிறேன். அதாவது ஒரு ரொம்ப நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஜக்கையா ஒரு காலத்தில் தெலுங்கு உலகின் மிகப்பெரிய நடிகர். அவர் எம்பி. என்னுடைய அச்சாணிங்கிற நாடகத்தை படம் பண்ணுறாங்க. அதுக்கு என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார், வண்டி அனுப்புறது. யாருன்னு கேட்குறேன், பாதி தெலுங்கு பேசுகிறாரு, எனக்கு தெலுங்கு தெரியாது.
சார் நான் ஜக்கையாவோட டிரைவர் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன். போனேன் கீழ்ப்பாக்கத்தில் உட்காந்தார். வணக்கம் சார்னு. எனக்கு ஒரு பழக்கம். சார் வணக்கம் உட்கார், நான் தான் ஜக்கையானாரு. சார் உங்களை படம்லாம் பார்த்துருக்கேன். இல்லை உங்கள் அச்சாணி கதையை என்னை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் ட்ராமா பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ஆந்திராவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் கதையை சொல்லுங்கள், கதையினுடைய கரு என்ன, அதை மட்டும் சொல்லுங்கள். நீ ஃபுல் டீட்டெயிலாலாம் வேண்டாம், கதையினுடைய கருவை தான் சொன்னேன். உடனே ஃபோனை போட்டு நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னாரு. இது மற்ற மொழியில் நான் சொல்கிறது. தமிழில் வந்து டைரக்டருக்கு இப்போ திருவள்ளுவர் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மாதவன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பீம்சிங் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், சிங்கீதத்திட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், எஸ்பி முத்துராமன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க இங்கே இருக்கிறதுனால நம்ம சந்தித்தோம். ஆனால் வெளியே போய் சந்தித்த போது இதெல்லாம் எனக்கு அதே மாதிரி நான் கதை சொல்ல போன போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, டி ராமாராவுன்னு மிகப்பெரிய டைரக்டர், தெலுங்கு ஹிந்தியில் நிறைய பண்ணார். அவர் தான் ரஜினிகாந்தை ஹிந்தியில் அந்த காணுன்னு ஒரு படம் பண்ணார். அவர் என்னை கொண்டு போய் அறிமுகம் பண்ணது எம்டி சுந்தர். அவரும் என்னை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் தான் சங்கத்தினுடைய தலைவர். எப்படி இருந்திருக்காங்க பாரு. அதாவது அவர்கிட்ட கதை கேட்குறாங்க, அவரால் உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, காரைக்குடி நீங்கள் வர முடியுமா, ஒரு கதை தேவைப்படுது, நீங்கள் சொன்னீங்க நல்லா இருந்தால் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணலாம்னாரு. என்னை கூட்டிக் கொண்டு அறிமுகம் பண்ணுறாரு. பண்ணோன்னே அவர் டி ராமாராவ் சொல்கிறாரு. சரி சார், என்ன சார் பண்ண, ஒன்றும் இல்லை, ஒரு கதை சொல்லுங்கள், நம்ம ஏதாவது உட்காந்து பேசுவோம். யாரும் என்னெல்லாம் சொல்ல, கதை சொல்லுங்கள், மற்றெல்லாம் முடிவு பண்ணுவோம். ஈவினிங் புறப்பட போகிறேன். மாடியில் உட்காந்துருக்கோம் நானும் எம்டி சுந்தரம். எம்டி சுந்தர் வந்து ஏதோ ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு பண்ணுறாரு, ஏதோ இன்டர்காமில் கூப்பிட்றாரு. அவர் ஒரு ரைட்டர். உடனே மாடிக்கு ஒரு கவர் வருது. அந்த கவரை என்கிட்ட எம்டி சுந்தர் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டேன். காரைக்குடி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஆச்சாரம். சார் நான் கதையே நான் சொல்லலையே சார், கதை நீங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த பணம் அப்படின்னு 50,000 ரூபா கொடுத்தாங்க. இது இந்தி படத்துக்கு நான் எழுதவே இல்லை. இதை வாங்கி கொடுக்குறது யார், சங்கத்தினுடைய தலைவராக இருந்த எம்டி. அவர் ஒரு எழுத்தாளர். ஆனால் அவரால் முடியலைன்னு ஒன்று என்னை கூட்டிகிட்டு போய் எழுத சொல்கிறார். அப்புறம் அந்த படம் நான் எழுதினேன். ஆட்கடின்னு கோவிந்தா, மதுபாலா, ஷில்பா செட்டி இவங்கெல்லாம் பண்ண படம். கோவிந்தாவை கதை கேட்க வர சொல்கிறாங்க. எங்கேருந்து, பாம்பேலேருந்து. அவர் ஃப்ளைட்டில் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சரி மார்னிங் வந்துட்டு ஈவினிங் திருப்பி அவர் பாம்பே போகணும். வர்றார். வந்தோடனே நாங்கள் நேராக ஏர்போர்ட்டில் போய் நானும் ராமாராவ் சாரும் அவரை பிக்கப் பண்ணி இதுக்கு போகிறோம். மகாபலிபுரத்தில் சுப்பாராவ் அவென்யூவில் உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே போய் கோவிந்தாவை கூட்டிக் கொண்டு கதை சொல்கிறோம். கோவிந்தா எம்பி. எப்படி ஜக்கையா எம்பியாக இருந்தபோது நான் அச்சாணி கதையை சொல்லணும், கோவிந்தா எம்பி மகாராஷ்டிராவில் பெரிய ஹீரோ. அவர் வந்திருக்காரு. இவர் தான் காரைக்குடினாரு. ஓகே உட்காந்தான். மகாபலிபுரத்தில் கதை சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஹிந்தி தெரியாது, பட்டு எப்படி சார் நான் அந்த கதையை சொல்கிறது, நான் சொல்கிற தமிழ் அவருக்கு தெரியாது, ஆங்கிலத்தில் இந்த கதையை முழுக்க என்னால் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது, என்ன சார் பண்ணுறேன். டைரக்டர் சொன்னார், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், நான் அவனுக்கு ஹிந்தியில் சொல்கிறோன்னு சொன்னார். ஸோ ஒரு பாட்டு சொல்லுவேன், அவர் சொல்லுவார். இப்படி மகாபலிபுரத்தில் நாங்கள் 3 பேர் கதை சொல்ல போனேன். டக்குன்னு எந்திரிச்சார் கோவிந்தா. அவர் ஷூவை கழட்டி போட்டார். என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு உட்கார்ந்தார். இது சத்தியமான வார்த்தை. ஒரு எழுத்தாளனுக்கு அவர் கொடுத்த மரியாதை. தான் கதை கேட்க போகிற போது குட்டு என்ன சார், இல்லை இல்லை குரு சார், நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும்னாரு. இதே மாதிரி ரேகா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம ஜெமினி கணேசோட டாக்டர், பாலிவுட்டினுடைய மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அந்த அம்மா தாஜ் கவர்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. நான் நாணயம்னு ஒரு கதையை ராமாராவ் போய் சொல்கிறேன். நாங்கள் போகிறோம். கீழே ஹோட்டல்லேருந்து ஃபோன் போட்டோம். அவங்க பிஏ வந்தாங்க, மாடியை கூப்பிட்டு போகிறாங்க. நான் போய் கதையை சொல்ல போகிறேன். அந்த அம்மா டக்குன்னு நானும் டைரக்டரும் சோஃபாவில் உட்கார்றோம். யார், ரேகா. டமான்னு தரையில் உட்காந்து கதையை சொல்லுங்கன்னாங்க. இது யாராவது சொன்னால் நம்புவாங்களா? நான் சொன்னேன், எதுக்குமா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் கதை சொல்கிற போது நான் உட்காந்து கேட்க. பரவாயில்ல, இல்லைம்மா இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கதை கேட்குறது அப்படி கேட்கணும், சொல்லுங்கட்டு கீழே உட்காந்து கதை கேட்டேன். எனக்கு இன்னது ஏன் கீழே உட்காந்தா எனக்கு இன்னமும் எனக்கு அர்த்தம் புரியல. கேட்டு கதையை கேட்டு நானா படையர் நல்லாயிருக்கும் சொன்னாங்க. அந்த மாதிரி
கதையே சிவாஜி சார் அப்படி கேட்பாரு, நீ காலைல ஒரு 6 மணிக்கு வர்றியா அப்படிம்பாரு. போனால் 5:30 மணிக்கு உட்காந்துருப்பார், 7 மணி. கதையை கேட்டு கதையை முடிவு பண்ண படங்களில் 100க்கு 80 படம் ஜெயிச்சிருக்குமா. எல்லாத்துலேயும் தோல்வி இருக்குது, எல்லாத்துலேயும் வெற்றி இருக்குது. கதையே இல்லாத படங்கள் வெற்றி அடைஞ்சதும் இருக்குது, கதை இருக்கிற படம் தோல்வி அடைஞ்சது இருக்குது. அப்படி நடிகர்கள், டைரக்டர்கள், ரைட்டர்கள் 3 பேரும் ஒன்றா இருந்து எதை எதை பண்ணுமோ அது பூரா கிட்டத்தட்ட சாதனை படங்களாக இருந்ததுமா. எனக்கு ஒரு 5-6 படம் சொல்கிறதுக்கு இருக்குது. ஒரு தீர்க்க சுமங்கலி 5 லாங்குவேஜில் வந்துச்சு, ஒரு படம் 2, அச்சாணி 3 லாங்குவேஜில் வந்துச்சு. அது மாதிரி எனக்கு அதே மாதிரி விஷ்ணுவர்தன் கன்னடாவுடைய மிகப்பெரிய ஹீரோ, அவர் எங்கிட்ட வந்து பேலஸில் சாப்பிட்டுக்கிட்டு கதை கேட்குறாரு. கதை கேட்டு சொன்னார், சார் நாராயண் சார், இது எங்கள் அப்பா கேரக்டர் சார். தெரியாமல் நான் ஸ்கூலில் படிக்கிற 10 பைசாவுக்கு கடலூர் உருண்டை வாங்கி சாப்பிட்டேன் சார். என்னை தெருவில் வச்சு அடிச்சார் சார். ஏண்டா கடன் வாங்கி கடலூர் உருண்டை சாப்பிடுவோம்டா, கடன் வாங்கியாடா. கிட்டத்தட்ட உங்கள் கதை அதான் சார், கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு கதை சொல்கிறீங்கல்ல, எங்கள் அப்பா என்னை அடிச்சார் சார்னார். ஸோ எங்கே இருக்குது நம்ம கதை? நமக்குள்ளே இருக்குமா, குடும்பத்துக்குள்ளே இருக்குது, தெருவில் இருக்குது. அதை விட்டுட்டு போய் சிம்லாவில் உடனே லவ் டேட் பாடிடுறாங்க. யாராவது உடனே இங்கே சென்னையில் ஒரு லவரை காட்டினா அடுத்தது லண்டன், அடுத்தது சிம்லா, எங்கெங்கே போகிறாங்க. ஒரு ரியாலிட்டி இல்லாமல் ஒரு கதையை பூரா கற்பனைக்கு மீறி மிஞ்சாவி போகுது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேம்மா, இன்னொன்று கேளுங்க. எல்லா படத்துக்கும் ஒரு 2 விதமான காரணம் இருக்கும். ஒரே படத்தை 2 விதமாக எடுப்பாங்க. இப்போ எதிர்பாராதுன்னு ஒரு படம், ஸ்ரீயர் சார் எழுதுனது, சிவாஜி பத்மினி நடித்த படம். காதலிச்சவனை வீட்டில் பார்ப்பார், அப்பாவுடைய மனைவியாக சித்தியாக இருப்பார். இது எதிர்பாராது. தான் காதலித்த பெண் வந்து அப்பாவுக்கு மனைவியாக இருப்பார். இதுதான் இடைவேளை. இதுக்கப்புறம் அவருடைய இது என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஸ்ரீயர்தார் பண்ணாத படங்கள் இனிமேல் தெரிஞ்சல் ஒரு ஆலயம், கல்யாண புருஷ, அதெல்லாம் எப்படி எத்தனையோ படங்கள் சொல்லலாம். அவர் எழுதின கதை. ஆனால் அதே கதையை திருப்பி நம்ம 3 முடிச்சுன்னு பார்த்தோம். ரஜினி நடித்தார், காய பாலச்சந்தர் எடுத்தார். ஸ்ரீதேவி வந்து ரஜினியை பழி வாங்குவாங்க. அதாவது யாரை இது பண்ணாரோ ஸ்ரீதேவி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் சித்தியாக வரும். எதிர்பாராதுக்கும் 3 முடிச்சுக்கும் என்ன, 2 ஒரே பேரல்ட்டாக, கிட்டத்தட்ட 2 கதையும் ஒரே கதை. இது மாதிரி நிறைய கதைகள் ஒன்று கொண்டு நம்ம உறவாடு. இப்போ நவராத்திரின்னு ஏபிஎல் எடுத்தார், 9 ராத்திரி 9 சிவாஜியை சந்திக்கிறது தான் நவராத்திரி. அதே திருப்பி என்ன பண்ணார், நீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கின்னு ஒரு படம், அதில் கொண்டு வந்தாலும் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், அப்படி ஒரு இது ஒன்றா போய் பார்க்குறேன். அதே தான் மகாராஜாவால் இந்த பசங்க மாலிபுரத்தில் பார்ப்பானுங்க, ஒன்றா எழுதியிருக்கோம், அதுக்கு தகுந்த கதை வரும். ஸோ எல்லா கதையும் உடனே அதை காப்பி அடிச்சுட்டான்னு எடுத்துக்கணும். அதோட இன்ஸ்பிரேஷன், அதாவது அந்த பாதிப்பில் கதை எழுதுறது வேறு. இப்போ கண்காட்சின்னு ஒரு படம், ஒரு பொருட்காட்சிக்குள்ளே ஏபி நாகராஜன் ஒரு கதையை முடிச்சிருப்பார். அப்படியே மார்னிங் டு ஈவினிங் முடிஞ்சு. இதே படத்தை வேறு விதமாக நான் பார்த்தேன், ஆடி போயிட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டு, அகிர குரசோவான்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர், டைரக்டர், ஜப்பானீஸ் டைரக்டர். அவர் ஒன் ஒண்டர்ஃபுல் சண்டேன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஒரு பொருட்காட்சிக்குள்ளே ஒரு காதலன் காதலி போயிட்டு பிரிஞ்சு போவாங்க, இவ்வளவுதான் கதை. கண்காட்சி அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ வந்து அதை பார்த்து அவர் காப்பி அடிச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அது எப்போ, அது யாருக்கு தெரியும்? ஒண்டர்ஃபுல் சண்டே எப்போ எடுத்தார்? இது கண்காட்சி. ஆனால் முந்தியெல்லாம் ஒரு படம், நல்ல படம் வந்திருக்குன்னா பாம்பேயில் போய் பார்க்குறது, பெங்களூரில் போய் பார்க்குறாங்க. இப்போ மாதிரி டக்குன்னு மொபைல் ஆன் பண்ணி அப்போ அதுக்குள்ளே போ, அந்த படத்தை பாரு, இந்த லாங்குவேஜ், அதெல்லாம் இப்போ கிடையாது. ஸோ ஒரு டைரக்டர் ஒரு கதையை முடிவெடுத்தால் ஊராக போய் முடிவெடுத்த அதெல்லாம் உண்டு. ஸோ கதைங்கிறது ஒரு படத்தினுடைய மூலதனத்துக்கே அதான் அதிகாரம். கதைங்கிறது ஒரு கோல்டு பார். இந்த நம்ம போட்டிருக்க நகைங்கிறது திரைக்கதை. ஒரு கதைக்கும் திரைக்கதைக்கும் உள்ள பெரிய எதுன்னா, ஒரு படத்தை ஷேப்பாக கொண்டாந்து மக்கள்கிட்ட போய் இம்ப்ரெஸ் பண்ணுறது கதை இல்லை, திரைக்கதை. ஆனால் அந்த திரைக்கதைக்கு அதிகாரம் என்னன்னா கதை. கதை இல்லாமல் எப்படி திரைக்கதை பண்ணுறது? திரைக்கதை பண்ணுறதுக்குன்னு ஒரு காலத்தில்
ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. ஜி பாலசுப்ரமணியம் அவர்லாம் தமிழ்நாட்டின் பிதாக்களில் ஒருத்தர். அதாவது அவர் ஐஏஎஸ் படித்து கிட்டத்தட்ட வேண்டாம்ட்டு வந்தவர். அது மாதிரி ஒரு கதையை நாங்கள் ஒரு காலத்தில் முடிவெடுத்தால் அவரெல்லாம் கூப்பிடுவோம். சார் இந்த மாதிரி ஒரு கதை சார், இது நல்லா இருக்கா, இது என்ன சார் பண்ணலாம்னா, ஒரு இவன் ரைட்டர் நமக்கு என்ன, நம்ம ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவானே அப்படிலாம் நினைக்க மாட்டார். அப்படியா சார், நான் எங்கே வரணும், நீங்கள் வந்துடுங்க சார், பிக்கப் பண்ணி கொண்டாந்துருவோம். வந்து கதையை கேட்டு அதில் உள்ள தப்பான விஷயங்களை முதல்ல சொல்லுவார். இந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே, இது சரியாக வரல, இதை எடுத்துருக்கு. ஆனால் அந்த கதைக்கு அவருக்கு சம்மந்தம், நம்ம பேர் தான் வரும். ஆனால் நமக்கு என்ன கூப்பிட்ருக்காங்க, நம்ம அதுக்கு உண்மையை சொல்லுங்கள். ஜி பாலசுப்ரமணியம் திரைக்கதையில் மேலே அவர் எழுதுனதான் நீலவானம், அவர் எழுதுனதான் பணமா பாசமா, அது மாதிரி ஒரு அற்புதமான படங்கள்லாம் எழுதியிருக்காரு. அது மாதிரி ஜாவர் சீதாராமன் ஏவிஎம்க்கு வந்து ஒரு ஏவிஎம் காம்பவுண்டுடைய தூண்னு சொல்லலாம். அவர் எழுதுகிற படம் தான் அந்த நாள், களத்தூர் கண்ணம்மா, மிகப்பெரிய அருமையான படம். அவர் தான் என்னுடைய குருநாதர். எனக்கு ஜாவர் சார் இல்லைன்னா நான் பேனாடுக்க வந்ததுக்கே வேறம்மா. நான் என் நிலைமையே, நான் பாட்டு எழுதவும் வந்தால் இங்கே பாட்டு எழுத முடியல, நம்ம வாழ்க்கையே நாரி போச்சு. அதாவது எங்கே போனாலும் கதவு உள்ளே போக முடியாது, கதவோட விரட்டி விட்ருவாங்க. அதாவது சுபையா நாயுடு, எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன் கொடி கட்டி பிறந்த காலம். அப்போ கண்ணதாசனும் வாலியும் தான் தூண்கள். அப்போ போய் நம்ம பாட்டு எழுத வந்தால் எப்படி பாட்டு எழுத முடியும்? அது வரம் தெரியாமல் நான் 1963 சென்னைக்கு வந்துட்டேன். வந்து வீடு வீடாக போய் கதவை தட்டி வெயிட் பண்ணுவேன். ஒன்றும் நடக்க. அப்படியா வரட்டு, நாங்கள் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறோம். அப்படியா நாளைக்கு வாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம குஷியாக இருக்கும். நாளைக்கு நம்ம எம்ஜிஆரை பார்க்க போகிறோம், இன்றைக்கி வேற இப்படி சொல்லி போக வச்சுருவாங்க. அவ்வளோ அதில் ஒன்றும் இருக்காது. இப்படியே யோசிச்சு பார்த்தேன், என்னடா இப்படியே காலம் போய்கிட்டே இருக்கு, எப்போ பாட்டு எழுதுறது? அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்ன அட்வைஸ், அங்கே பார், நீ தேடி வந்தது உனக்கு கிடைக்கலையா, கிடைச்சதை தேடிக்க, இதை விட்டுரு. நீ பாட்டெல்லாம் எழுதி இனிமேல் நீ எப்போ பண்ணுறது, பேசாமல் ஐசன் டைரக்டரை போய் ஜாயின் பண்ணி அப்படின்னா. அன்றைக்கி பீம்சிங் சார் பெரிய அவர் லெவலில், அவர் தான் பெரிய டைரக்டர். அப்போ நியூட்டன் ஸ்டுடியோவில் 50 ரூபா சம்பளத்துக்கு என்னை ஏற்றி விட்டாங்க. அப்போ நான் ராமூர்த்தி, விஸ்வநாத ராமூர்த்திகிட்ட, ராமூர்த்தி சார் நான் ஒரு பாட்டு எழுதுறேன் சார். அப்படியா எழுது சொல்லு அப்படின்னாரு. எழுதுனேன். அவர் பிடிக்கலைன்ட்டார். ஸோ விட்டுட்டாங்க. அந்த பாட்டை பஞ்சவர்ணாசில் எழுதினார். அப்போ ஜாவர் சார் சொன்னார், நாராயணா அங்கே வா, நான் சொல்கிறத நீ எழுது, ஸ்டுடியோவில் சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் நீ எழுது. நான் எழுதுவேன். எழுதுனா என்ன பண்ணுவார், இப்போ குமுதத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஜாவர் சார்னா அவர் தான் பட்டணத்தில் பூதத்தில் ஜி பூம்பான்னு வருவார். அவர் தான் ஜாவர் சித்தார். குழந்தையும் தெய்வமும் அவர் தான். அவர் மிகப்பெரிய ரைட்டர். அவர் என்னை எழுத ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஜாவர் சார். எழுது பண்ணு, இதை கொண்டு அதை கொடுத்துட்டு வா. ப்ரெஸ்டீஜ் பார்க்காத, லைஃப்பில் முன்னேறோம்னா என்ன, நம்ம என்ன வேலைக்காரனா நினைக்காத, போ இதை கொண்டு போய் குமுதா ஆஃபீஸில் கொடுத்துட்டு வாம்பார். பஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். ஆனால் ஒரு நாள் சொன்னார், இங்கே வா, நீ வந்து நல்லா எழுதுகிற, இப்போ நாடகம் எழுதுனா தான் லைஃப்பில் முன்னேற முடியும். நீ நாடகம் எழுது, நான் உனக்கு சிபாரிசு பண்ணுறேன். எப்போ 1966, 67 ஜாவர் சார் சொல்கிறார். எப்படி ஒரு 2 இன்சிடென்ட் சொல்கிறேம்மா, நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படி இருந்திருக்கு, நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் எப்படி உறவு இருந்துச்சோ அதே மாதிரி நடிகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இருந்த பிரிட்ஜ் இருக்கே, அது ஒரு அற்புதமாக. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ எழுத்தாளனை பார்க்காம என்ன கேட்குறான், சார் உங்கள் கதையை ஃபோனில் 4 லைன் சொல்லுங்களேன் சார், அதை கேட்டுட்டு முடிவு பண்ணலாம்ங்கிறான். அவன் நடிகனான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்டே 2-3 பேர், சார் உங்களோட கதை இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், ஒரு 2 லைன் ஃபோனில் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், எதனா தெருவில் நிற்கிறவன் சொல்லுவான், நான் சொல்ல மாட்டேன். இப்படி இன்றைக்கி நடிகர்கள் ஃபோனில் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரொம்ப பாப்புலராக ஒரு நடிகை கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு படம் கதையை சொன்னோம். அப்படியா சார்ட்ட இமெயிலில் அனுப்ப சொல்லுங்களேன், நான் பார்த்துட்டு. பானுமதிம்மா, அந்த அம்மா மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சினிமா உலகத்தை கட்டி ஆண்ட ராணி யாரும் கிடையாது. எல்லாம் தெரியும் அந்த அம்மா. யாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எம்ஜிஆர் யாராவது ராமச்சந்திரன் கூப்பிடுவோம்னா, ராமச்சந்திரன் வந்தாச்சா, கணேசா யாரா, சிவாஜி. தெலுங்குலையும் இந்தியிலையும் நம்ம கூட்டி கொண்டு போய் கதை கேட்குறாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள தமிழ் எழுத்தாளர்களை தமிழ் ரைட்டர்கள் என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. ஒரு கொரியன் படம்,
இல்லைன்னா ஒரு பெங்கால் படம், அதை ரைட்ஸும் வாங்குறது இல்லை. கலைஞர் சிஎம்மாக இருக்கிற போது ஒரு விழா எடுத்தார். ஒரு பக்கத்தில் கலைஞர் காலத்திற்கு பிறகு தமிழ் திரை உலகம் கதாசிரியர்களால் வளர்ந்திருக்கிறதா இல்லையா, இது தலைப்பு. அந்த 4 பேரில் தலைவர் யாருன்னா ஏஎஸ் பிரகாசம். இங்கே பிரகாசம் வளரவில்லைங்கிறார். இப்போ கலைஞர் எதிரே இருக்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.